வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த நெல்லிக்காய் ஜூஸில் வைட்டமின் சி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அறுசுவைகளில் ஐவகை சுவை இந்த நெல்லிக்காயில் இருக்குதுங்க. உப்பு சுவை மட்டும் இதில் இருக்காது. இந்த அற்புதமான நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறது தாங்க இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 8 நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த நெல்லிக்காயை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறலாம், விதைகளை நீக்கிட்டு. அதே போல் சின்னதாக கட் பண்ண நெல்லிக்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிடுவோம். இந்த நெல்லிக்காய் கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை சேர்த்துக்கிறலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இந்த புதினா கொத்தமல்லாம் சேர்க்கறனால நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது பச்சை மிளகாய் சேர்க்க தேவையில்லைங்க. இந்த இஞ்சியில் இருக்கிற காரத்தன்மையே போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் லெமன் புழிஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோங்க. நம்ம இஞ்சி பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கிறதுனால இது நல்ல ஒரு மோர் மாதிரி வாசனையாக இருக்கும். இந்த நெல்லிக்காயோட புளிப்பு தன்மை எல்லாம் சேர்ந்து மோர் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. நம்ம அரைச்சி எடுத்த கலவையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நான் அரைச்சிருக்கிற நெல்லிக்காயோட அளவுக்கு 4 பேர் குடிக்கிற மாதிரி ஜூஸ் கலந்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது பச்சை மிளகாய் சேர்க்காம அதுக்கு பதிலாக ஜூஸ் ரெடி பண்ணி முடிச்சுட்டு தேன் அல்லது நாட்டு சக்கரை கலந்து கொடுத்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். உடம்புல இருக்கிற பித்தத்தை போக்குறதுக்கும் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை நல்லா வடிகட்டிக்கிடுவோம். இப்போது தேவையான அளவு தண்ணி கலந்துட்டு உங்களுக்கு ஜில்லுன்னு வேணும்னா கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சுவையான ஆரோக்கியமான நெல்லிக்காய் ஜூஸ் கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோவை கற்றுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.